ஹல்லேலூயா. குட் மார்னிங். எவ்வளவு விரைவாக வருடத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். நாட்கள் எப்படி கடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் முடிந்துவிட்டது, பண்டிகையெல்லாம் முடிந்துவிட்டது. இன்னும் சில நாட்களிலேயே தேவனுடைய கிருபை இருக்கும் என்றால் புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசித்து விடுவோம். கவனிங்க, அந்த 31ஆம் தேதி இரவு வாட்ச் நைட் சர்வீஸ் உங்களுடைய சர்ச்சிலும் கட்டாயம் ஆராதனை இருக்கும் அல்லவா? சில ஆலயங்களிலே அன்று இரவு தேவ வார்த்தையோடு வாக்குத்தத்தங்களோடு புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்காக விழிப்பு ஆராதனை நடக்கும். சில ஆலயங்களில் நடக்கிறதோ என்னவோ தெரியாது. நீங்கள் தனிமையிலாவது அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆனால் ஒன்று, இந்த வருஷ கடைசியிலே இருக்கிற நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நமக்கு முன் இருக்கிற இந்த வருடத்தின் கடைசி நாட்களை பயன்படுத்திக்கணுங்க. சரி, ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் நாட்களை கணக்கு வைக்க உதவி செய்யுங்க ராஜா. நீர் செய்த நன்மைகளை கணக்கு வைக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்வதற்கு, நமக்கு முன்னால் இருக்கிற இந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே எங்கள் கணக்குகளை உமக்கு முன்பாக சரி செய்து கொள்வதற்கும் கிருபையாய் நீர் வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு சங்கீதம். அநேகர் தினந்தோறும் இந்த வசனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சங்கீதத்தினுடைய 2 வசனங்களை இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 103வது சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு முடிசூட்டுகிறார். இப்படி தொடர்ந்து வாசிக்கிட்டே போகலாம். பட் இங்க கொஞ்சம் பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. இந்த வருடத்தின் கடைசியில ஆண்டவரை நான் துதிக்கிறேனா? என்னை ஜீவனோடு வைத்தீரேன், நன்றி ராஜா. ஆரோக்கியமாய் காத்து கொண்டீரேன், நன்றி ஆண்டவரே. கடந்த காலம் முழுவதும் எனக்கு துணையாய் என்று வழிநடத்தினீரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் என்று அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்களிலும் எந்த விஷயத்தையும் கூட அவர் என்னென்ன நன்மையை செய்தாரோ, ஒரு டாக்டர் ஒரு மருந்து கொடுத்து நன்மை செய்வார். அந்த ஒரு நன்மையைத்தான் அவரால் செய்ய முடியும். ஒரு லாயர் நமக்காக வாதாடி ஒருவேளை நமக்காக நீதியை பெற்றுத் தருவாரோ என்னவோ அந்த அளவில் அவர் உதவி செய்ய முடியும். ஒரு பணக்காரர் கொஞ்சம் பணம் கொடுத்தனுடைய பொருளாதார சூழலிலே உனக்கு உதவி செய்திருக்க முடியும். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? உன் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர், உன் சரீர சுகவீனத்தை மாற்றக்கூடியவர், உனக்கு சமாதானத்தை அருளக்கூடியவர், உன் பட்சமாய் நின்று யுத்தம் செய்ய வல்லவர், உனக்கு நியாயம் செய்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ரட்சித்திருக்கிறவர், உனக்கு ஆறுதல் அளிக்கிறவர். உன்னாருனாங்க தேவன். இந்நாட்களிலே நமக்கு அவர் எத்தனை நன்மைகளை செய்தார் என்பதை ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால், நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்றால், ஆரோக்கியத்தோடு இருக்கிறீர்கள் என்றால், இன்னும் குறிப்பா அந்த ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், தேவனுக்குள்ளாக பயபக்தியோடு தொடர்கிறீர்கள் என்றால், அது அவருடைய கிருபை மட்டுமே. மற்றவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் அல்ல, பிறரை காட்டிலும் நாம் பெரியவர்களும் அல்ல. பாவிகளாயிருக்கும் போதே ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்தார் என்பதை உணர்ந்து கொண்டால் அது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து பார்க்க வேண்டும்.
இங்க கொஞ்சம் விளக்கமாவே இருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறவர். என்னங்க, நான் எந்த தப்பும் பண்ணலங்க, நான் எந்த தவறும் பண்ணலங்க, நான் எந்த பாவமும் பண்ணலன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? நான் தப்பு பண்ணிருந்தேன்னா அதுக்கு ஏற்ற தண்டனை கிடைச்சிருக்குமே. பாவம் பண்ணியிருந்தா என்னைக்குமே நான் பாழ போயிருப்பேனே. ஆமாம்மா, கரெக்டு தான். நாம் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் அப்பப்ப தேவன் ஒருவேளை தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தார்னா இன்னைக்கு நாம எங்கெங்க இருந்திருப்போம்? அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார், மன்னித்திருக்கிறார். தாவீது சொல்ற மாதிரி என்னுடைய பாவத்துல பாதி ஒருவேளை மறந்துட்டாரோ என்னவோ, சரி போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்னவோ. இந்த நாளிலே தேவன் நம்ம எத்தனை விதத்திலே எத்தனை தரம் நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். நீ அவருக்கு எதிர்த்து நின்றாலும், அவருடைய வார்த்தைக்கு ஒருபோதும் கீழ்ப்படியாவிட்டாலும், நீ அவரை துக்கப்படுத்தினாலும், அநேக விஷயங்களிலே நீ அநேகருக்கு விரோதமாக நடந்து கொண்டாலும், கவனிங்க, பிறருக்கு துரோகம் அழைத்தாலும், அநியாயம் அழைத்தாலும், ஏமாற்றி இருந்தாலும், இப்படி நீ செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை வரும் என்றால் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன இருக்குங்க? அவர் மன்னித்துக் கொண்டே இருந்திருக்கிறார், சகித்துக் கொண்டே இருந்திருக்கிறார், பொறுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார். உன் தவறுகளுக்காக உன்னை தண்டித்து உன்னை புறந்தள்ளாமல் கண்டித்து அரவணைத்து நம்மை ஆதரிக்கிறார் அல்லவா? நம்முடைய தவறுகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் அதுவும் தேவனுடைய கிருபை தாங்க. பாருங்க, இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை அறியாதவர்கள் எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும், எவ்வளவுதான் கேவலமா வாழ்ந்தாலும், என்னென்ன செஞ்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க, நாங்க வாழ்க்கையை கற்றுக்கணும், எப்படி வாழணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க 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 மற்ற எல்லாரும் காட்டிலும் நல்லா தானே இருக்கோம். என்ன சொல்றீங்க, இது தப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு எத்தனை விதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறாங்க, பாக்குறோம்ல. ஆனால் இன்று நீ மனசாட்சியோடு இருந்து உன் தவறுகளை உன்னால் உணர முடிகிறது என்றால் அது ஆண்டவருடைய கிருபை நம் பின்னாலேயே இருக்குது. நாம் குழியில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்றிக் கொண்டே வந்திருக்கிறார். எத்தனை தரம் மன்னித்திருக்கிறார், அந்த கணக்க ஒரு நாளும் நாம மறந்து போய்விடவே கூடாதுங்க. எத்தனை சமயங்கள் ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தினால, என்னுடைய அக்கிரமத்தினால அது என் பிள்ளைகள் மீது வராதபடி காத்துக்கொள்ளுங்க, நான் பாவி ஐயா, நான் உம்மை துக்கப்படுத்தியிருக்கிறேன், என்னை ஆண்டவரே நினைவு கூறுங்க. இப்படி எத்தனை தரம் நீ அவரிடத்திலே ஜெபித்து விண்ணப்பித்திருக்கிறாய், அத்தனை தரமும் அவர் உன்னை மன்னித்திருக்கிறார். சில நேரங்களில நீ கேட்பதற்கு முன்னதாகவே அன்புள்ள ஆண்டவர் உன்னை சகித்து உன்னை மன்னித்திருக்கிறார். இந்த உலகத்திலங்க ஒருவருமே நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க கூடியவர்கள் இல்லை. மனிதர்கள் நாம் செய்த உபத்திரவங்களை மனதில் வைத்துக்கொண்டு வருடக்கணக்காக பகைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயம் மன்னித்து விட்டால் பிறகு ஒரு காலம் அதை அவர் நினைவு கூறவே மாட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வருடம் முழுவதும், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் எத்தனை விதத்தில், எத்தனை காரியங்களில உன்னை மன்னித்து தம்முடைய சட்டைக்குள் மறைத்து வைத்து வந்திருக்கிறார். அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். நோய்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், தேவைகள், தரித்திரம், குறைபாடு, வேதனை, துக்கம், அஞ்ஞானத்தினால் நீயே ஏற்படுத்திக் கொண்ட அநேக சிக்கல்களிலிருந்து உன்னை விடுவித்திருக்கிறார், உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். உன் கடன் பாரத்திலிருந்து உன்னை விடுவித்திருக்கிறார். நினைவில் வைத்துக்கொள், திரும்ப கடன் வாங்கினதனால் கடன் தொல்லைக்குள் இருக்கிறாயோ என்னவோ, எத்தனை தரம் உன்னை கடனிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நினைவு கூர்ந்துவார். தேவனே உமக்கு நன்றி, என் கடன்களை தீர்த்திருக்கிறீர் என்று சொன்னாய். ஆனால் மறுபடியும் கடனில் விழுந்து விட்டாய் என்றால் அது உன்னுடைய தப்பே தவிர அவரோ உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அகற்றி, கணவன் மனைவியாக குடும்ப பிரச்சனைகள் வருகிற போது இனி இந்த குடும்பம் கட்டப்படாது, வேறு வழியில்லை, விவாகரத்து தான் என்று முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த நிலைமையில பெரிய தகராறு வந்த நேரத்திலெல்லாம் ஒருவரை ஒருவர் பகைத்து அசிங்கப்படுத்திக் கொண்டு இனி எதுவுமே ஒத்து போகாது என்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே தேவனுடைய கரம் எவ்விதத்திலே உங்களை பற்றி கொண்டது. ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டுக் கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சமாதானமாகி குடும்பத்தை நேர்த்தியாய் கட்டி மீளும்படியாய் தேவன் உதவி செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார். உன் குடும்ப வாழ்க்கையில எத்தனை தரம், எத்தனை காரியங்களில் உனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார். உங்கள் பிள்ளைகளின் விஷயத்துல உருப்பட மாட்டான், குடிகாரன் ஆயிட்டான், ஊதாரி ஆயிட்டான், விபச்சாரி ஆயிட்டா,
உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுவதே இல்லை என்று நீங்கள் கோபப்படுகிற போது, சலிப்போடு நீங்கள் விண்ணப்பம் செய்தபோது உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்று உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாரா இல்லையா? மாற்றவில்லை என்றால் இப்பொழுதாவது நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உன் பிள்ளைகள் தேவனுடைய கிருபையால் மாறியிருக்கிறார்களா என்றால் தேவனை துதியுங்கள். குடும்பத்திலே பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறதா என்றால் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இன்னும் அந்த நிலைமை மாறவில்லை என்றால் அவருடைய சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சரியாக்கக்கூடியவர், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்குறவர். இனி நான் பிழைக்க மாட்டேன் என்கிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது கட்டாயம் வந்திருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க. குறிப்பா அந்த COVID-19 கொரோனா வைரஸ் வந்திருந்த அந்த காலத்துல above 50 above 60 இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஹோப்பும் இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்தபோது நம்ம எத்தனையோ பேரை பார்த்தோம் இல்லையா? சிறு பிள்ளைகள் கூட இருந்து போனார்களே. கணவன் மனைவி 2 பேரும் இருந்திருக்கிறார். பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் ஆனதை நாம் பார்த்திருக்கிறோம். ஐயோ, எவ்வளவு பயங்கரமான காரியங்களை அந்த காலகட்டத்திலே நாம் கேட்டோம், பார்த்தோம். அதோட லாக்டவுன் டைம்ல வேலையெல்லாம் இழந்து போய், வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, வியாபாரம் இல்லாம, கடனை தீர்க்க முடியாம எத்தனை விதத்துல பிரச்சனைக்கு ஆளாயிருக்காங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் உன்னை மரண படுக்கையிலிருந்து எழுப்பி இருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் இருந்த உன்னை சுகமாக்கி குணமாக்கி வீட்டிற்கு பத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாமலேயே குணமானார்கள் என்பதையும் கூட நாம் நினைவு கூற வேண்டும் அல்லவா? ஏதோ கொஞ்சம் காய்ச்சல் வந்தது, சளி பிடிச்சதே தவிர, நான் அந்த கோவிட் டைமில் கூட சிக்காகல அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர் பெருமையா சொல்றதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபை அது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில் உன் வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூற வேண்டும். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை தரம் மன்னித்திருக்கிறார், எத்தனை தரம் சகித்துக் கொண்டார், எத்தனை தரம் எவ்வளவு சங்கடங்களிலிருந்து, எவ்வளவு சிக்கல்களிலிருந்து, எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு, மீண்டு வருவதற்கு தேவன் தம்முடைய கிருபையை அளித்தாரே. எல்லாம் நாம் இன்று நினைவு கூற வேண்டும். எத்தனை சர்ஜரிஸ், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சர்ஜரிஸ் நடந்திருக்கிறதோ என்னவோ. ஆபரேஷன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டோம்னா வெளியே உயிரோட வருவோமா இல்லையாங்கிற கேரண்டி இன்னைக்கு இல்லையே. அப்படி வியாதிகளிலிருந்து உன்னை குணமாக்கி இருக்கிறார். கல்லறையிலிருந்து கூட உங்களை எழுப்பி இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, அந்த COVID-19 டைம்ல நான் ஹாஸ்பிட்டலைஸ்டா ஆன, பிழைக்க மாட்டேன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் பூரண சுகத்தை அருளி செய்தார். மரணப்படுக்கைக்கு போயிட்டோம், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம், அவ்வளவுதான் நினைச்சோம். பிரெயின் டெமரேஜ் ஆகிவிட்டது, ரத்தமெல்லாம் சிந்தியது, சிலருக்கு பிளட் கிளாட் ஆயிடுச்சு. நல்ல பேர்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை மீட்டு என்று ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதெல்லாத்தையும் நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அந்த மாதிரி வியாதி உனக்கு வராமல் இருக்கலாம், ஆனா ஆக்சிடென்ட்ல இருந்து தேவன் உன்னை காப்பாற்றி இருக்கலாம். சுகவீனத்திலிருந்து அவர் காத்திருக்கிறார். திருடர்களிடமிருந்து நம்மை காத்திருக்கிறார். ஏமாற்றுக்காரரிடமிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் தான் நினைவு கூறணும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறார்களோ என்னிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து. எனவே சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நீ செய்த நன்மைக்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நான் எதை தருவேன்? இதோ நறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்கிறேன். ஒருவேளை இன்னும் வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகள் இருக்கும் என்றால், இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே விடுவிக்கப்படாத விஷயங்கள் இருக்கும் என்றால், மன்னிக்கப்படாத பாவங்கள் எதுவும் இருக்கும் என்றால், இதோ இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் சில நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுங்கள். வேலைங்கிறதெல்லாம் ஒதுக்கி வைங்க. பண்டிகை கொண்டாட்டத்தை எல்லாம் புறந்தள்ளி வைங்க. அனாவசியமான காரியங்களை நீங்க நோக்கமா இருக்காதீங்க. தேவனுடைய சந்நிதியிலே அமர்ந்திருங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாள் முழுக்கமாவது ஆண்டவர் சந்நிதியிலே இருங்க. முழுமையா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் என பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர் என்று ஜெபிங்க. எல்லா தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வருகிற அளவுக்கு, மன்னிக்கப்படாத பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து நீ மனம் திரும்புவாய் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வந்து உன் பாவங்களை மன்னித்து உன்னை சுத்திகரித்து, ஆண்டவருக்கு சித்தமானால் புதிய வருடத்திலே புது சிருஷ்டியாக்கி தேவன் நமக்காக புதிய வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து, பழைய ஒளிந்து போகக்கூடிய காரியங்களோட புது வருடத்திற்குள் போகாமல், பழைய பலவீனத்தோட புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்காதபடிக்கு இந்த 4-5 நாட்கள் ஆவது ஆண்டவர் என்ன சுத்திகரிங்க, ஆண்டவர் என்ன மன்னிங்க, கிருபை கூறுங்க, என்னுடைய சிக்கல்களை தீருங்க ஆண்டவரே.
இதோ எதிர்வருகிற புதிய வருடம் கனி கொடுக்கிற ஒரு நல்ல வருடமாக, ஆவிக்குரிய பிரகாரமா இன்னும் வளருகிற ஒரு நல்ல வருடமாக, மோடே கூட அந்த புது வருடத்தில் பிரவேசிக்கும்படியாக என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று செஞ்சு கவனிங்க. 31ஆம் தேதி ராத்திரி தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. 28, 29, 30 ஆகிய இந்த நாட்கள்ல 31ஆம் தேதி விழிப்பு ஆராதனை வரைக்கும் ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடிக்கொண்டே இருந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, 1, 2, 3 ஆண்டவரே, என்னவென்று சொல்வோம் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறதற்கும் எங்கள் நன்றிகளை ஏறெடுப்பதற்கும் கிருபையருள வேண்டும் என்றும், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறீர் என்ற விஷயத்தை, எங்கள் நோய்களை குணமாக்கியிருக்கிறீர் என்ற விஷயத்தை ஒரு காலம் நாங்கள் மறவாமல், மறுபடியும் அக்கிரமங்களை ஈடுபடாதபடிக்கு, பாவங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய சாட்சியாய் நிலை நின்று வாழ கிருபையருள வேண்டும் என்றும், மரணப்படுக்கையிலிருந்து எழுப்பினதற்காக எங்களை அறியாமலேயே மரணத்திற்கு எங்களை தப்புவித்து ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறீர் என்பதை இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் உணர்ந்து உம்மையே பணிந்து கொள்ள கிருபையிட வேண்டும் என்றும், இந்த வேளையிலும் ஒவ்வொருவரோடு இருதயத்திலும் நீர் பேசியதற்காகவும், இந்த வருடத்தின் கடைசியில் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மையை துதிக்கிறதற்கும், உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு புதிய வருடத்திற்குள் உமக்கு சித்தமானால் பிரவேசிக்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருட கடைசியில ஒரு நாளாவது தேவ சந்நிதியில் தனிமையிலே ஜெபத்தில் தரித்திருந்து தேவனோடு கூட சமாதானப்படுங்கள். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உடனே அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். அற்புதமான ஆசீர்வாதங்களோடு கூட புதிய வருடத்திற்குள் தேவனுக்கு சித்தமானால் பிரவேசிக்கலாம். ஒவ்வொரு முறையும் லைவ் ப்ரோக்ராம் பார்த்தவுடனே லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். ஷேர் செய்து உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு இந்த பிஸியான நாட்களிலும் கூட தினந்தோறும் காலையிலே இந்த அனுதின தியானம் தந்து கொண்டிருக்கிறோம். தவறாமல் கேளுங்கள், இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.